நண்பர்களே வணக்கம். வர வர ரொம்ப சோம்பேறி ஆயாச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா லாஸ்ட் வீடியோல தான் வாழ்க்கை ஸ்டோரி சக்சஸ்னு ஒன்னு சொல்லியிருப்பேன். யார் கண்ணு வச்சாங்களோ என்னமோ தெரியல, அதுல இருந்து அதுக்கு அடுத்து ஓட்டத்துக்கு போகவே முடியல நம்மளால. அதுக்கு காரணம் யாரோட கண்ணு இல்ல, நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாக்கள் தான். இன்னைக்கு கூட அறக்க பறக்க காலைல இருந்து கிளம்பிட்டு சாப்பிடாம கூட இந்த திருவிழாக்கு நானும் மணியும் கிளம்பி போயாச்சு. இதோட இந்த திருவிழா முடிஞ்சிடும். நாளையில இருந்து நம்ம ரெகுலரா ஓட ஆரம்பிச்சிடலாம். இந்த வாழ்க்கை ஸ்டோரியில எங்க ஊர்ல நடந்த பால்குட திருவிழா நாங்க கலந்துக்கிட்டோம். அதை பத்தி தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். இந்த பால்குடத்தை பத்தி ஒரு டீடைலான வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். நான் உங்களை நம்பி பார்ட் 1 பார்ட் 2 வேற போட்டிருக்கேன். போய் மறக்காம பாத்துருங்க. இப்படி நான் உங்களுக்கு கதை சொல்லி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னால நம்ம நண்பர் விக்கி வந்துட்டாப்ல. என்ட்ரி கொடுத்தோம் ரஜினி மாதிரிலாம் சலிட் அடிக்கிறாப்ல. நீங்க எங்க விக்கி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுல பால்குடம் எடுத்தாங்க, அதை முடிச்சுட்டு இப்பதான் உங்களை பார்த்தேன், பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்ல. உண்மையில நாங்க இந்த பால்குடத்துக்கு போனது காரணம் என்னன்னா, எங்க ஏரியால உள்ள பசங்க பால்குடம் எடுக்க போறதாகவும் வேல் குத்துறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரே நோக்கத்துக்காகவும் கூடவே கொஞ்சம் இன்ஸ்டால வீடியோ எடுக்கிறதுக்காகவும் போனோம். இதுதான் உண்மை. ஆனா கூட்டத்துக்குள்ள போனாவே நம்மளால சத்தியமா முடியல. மூச்சு முட்டியது. எனக்கு கட்டத்துக்கு மேல நான் மயங்கே விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு எனக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது. இந்த லட்சணத்துல மணி வேற வாங்க முடியாது, கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை இழுத்துட்டு போயிட்டாரு. கோயிலுக்கு போய் உள்ள ஒரு ரவுண்ட போட்டு மணி ரொம்ப தீவிரமா கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறாப்ல. அதை முடிச்ச கையோட திரும்பி வைகாத்துக்கே வந்து வேல் குத்துற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு பையன் வேல் குத்துறன்னு சொல்லியிருந்தாப்ல, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். அங்கங்க எல்லாரும் சாமி வந்து ஆடிக்கிறாங்க. ஏன்னா சாமி வந்து ஆடினதுக்கு அப்புறம் தான் வேல் குத்துவாங்க போல. இதுல ஒரு பொண்ணு வேல் குத்துனாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி கடைக்கு வந்தாச்சு. காலைல வேற சாப்பிடல, அவரு வேற பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ஆளுக்கு ஒரு டீயை போட்டோம். அப்புறம் ஸ்கூட்டி எடுத்துட்டு மணி அவர் கடைக்கு போயிட்டாப்ல. ஆனா நான் மத்தியானம் சாப்பிட போயில கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நண்பர்களே. காலையில கோயிலுக்கு போறதுக்காக செருப்பு போடாம வந்துட்டோம். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ரோட்ல பரதநாட்டியம் ஆடிட்டு வந்து இருந்தேன். ஒரு வழியா பரதநாட்டிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மதிய உணவை முடிச்சதோட ட்ரெஸ் மாத்தியாச்சு. என்ன காரணம்னா, இந்த ஜீனை போட்டுக்கிட்டு வேலை பார்க்க முடியல, அதனால கசகசன்னு இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி ஷர்ட்டை போட்டு தான் நம்ம எப்பவுமே வேலைக்கு போறது. அப்புறம் வேலையை முடிச்சு வரும்போது எங்க அப்பா வரையில பைக் எடுத்து வர சொன்னாப்ல. எங்க பைக் இது வரைக்கும் நான் வீடியோல காமிச்சதே இல்ல. எனிவே இந்த நிக்கிது டிவிஎஸ் போனிக்ஸ், இதுதான் எங்களோட பைக். மோஸ்ட்லி நான் இதை ஏன் வீடியோல காமிக்கலனா, நான் எங்க போனாலும் மேக்ஸிமம் நடராஜா பயணத்துல போயிருவேன். அப்புறம் வரும்போது இன்னைக்கு ஓவரா பசிக்கல, அதனால பானிபூரியும் நைட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு நைட் டின்னரை முடிச்சாச்சு. இந்த நாள் நன்றாக போனது. ஆனா என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனமா போயிருச்சு. நாளையிலிருந்து நம்ம புத்துணர்ச்சியோடு எழுந்து ஓட போறோம். ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.